இந்த கூட்டணி அமைச்சதுக்கு வரைக்கும் வாயே பேசவே இல்லை, அமைதியா இருக்காரு. எப்பயுமே காலைல 11 மணி ஆச்சுன்னா போதும் வந்துருவாரு. ஆமா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப தாங்க முடியாத சோகத்துல இருக்காரோ. சரி, அவர் என்ன பேசினா நம்ம வந்து கேட்போம். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் வந்து நான்லாம் தோக்குறாள். நான் மனம் திறந்து சொல்கிறேன், இதுவரையிலும் சொல்ல நீங்கள் கேள்வி கேட்டு தான் சொல்கிறேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பதே அறியாதவனாக இருந்தேன். நான் யாரால் தோத்தேன்? பிஜேபியால் தான் தோத்தேன். பிஜேபியால தோத்தேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் வரலையே என்னமோ இருக்கும், அதான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து அதிமுக சைடு நம்ம பார்த்தோம். அடுத்து பாஜக சைடு பார்க்கலாம். இதே நாடாளுமன்ற தேர்தல் அப்ப முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாங்க நம்ம வந்து கேட்கலாம். நேத்து வரை பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. தற்குறின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தற்குறி. எடப்பாடியும் வந்து உச்சத்தின் இது துரோகத்தோட உச்சமே அண்ணாமலை தான் பேசிட்டாங்க, மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்னாடி தான். இதை வந்து அண்ணாமலை பேசுனது கடந்த ஆகஸ்ட் மாதம், ஜெயக்குமார் பேசினது கடந்த நவம்பர் மாதம். ஆமா, இந்த சில மாதங்களுக்கு விரலுட்டு எண்ணக்கூடிய சில மாதங்களிலேயே எப்படி வந்து கூச்சநாச்சு இல்லாம மேடையில் உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளவு தூரம் திட்டிக்கிட்டு அவருக்கு இருந்த ஒரே பிரச்சனை அண்ணாமலை அதான் தலைவர் பதவி போயிடுச்சுங்கிறதுனால போய் டைப் வச்சுக்கிட்டாரு போல எடப்பாடி. இந்த பிரிங் பேக் மெமரிஸ்ங்கிறதே ஒரு ஷோவா வந்து நடத்தலாம், அந்த அளவுக்கு மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒன்னா மாறி இருக்காங்க.